ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ரோஸ் 2.0 தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங் ஆப். டவுன்லோட் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க பிரியாணி 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 லிட்ரு ஆயில் வேணும் 1 கிலோவுக்கு. ஒரு நல்லா கைப்பிடி நிறையா வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு முட்டி இஞ்சி, ஒரு முட்டி பூண்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு முட்டி இஞ்சி அப்படிங்கிறதுனா ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு இருந்தால் போதும் 1 kgக்கு. ஸோ நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, அரைச்சி. இப்போ இந்த ஆயில்லையே வந்துட்டு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் நல்லா காரமாக விரும்புவாங்க, ஒரு சிலர் காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிரியாணி வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு ஃபேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிரியாணி ரெட்டிஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆயில்லையே இந்த மிளகாத்தூளை வந்துட்டு சேர்த்துனா தான் உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது வந்து தக்காளி, ஒரு 100 கிராம் தக்காளி இருந்தால் போதும். ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட். நான் பிரியாணி வந்துட்டு ரெட் கலரில் வேணும்னா நல்லா தக்காளியை வந்துட்டு ரெட் கலரில் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இல்லை ஒரு சிலர் வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவாங்க. நான் இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். நல்லா எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். தாளிக்கிறதுல தான் பிரியாணி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு புதினாவை ஆட் பண்ணலாம். ஒரு முட்டி புதினா, அடுத்தது ஒரு முட்டி மல்லித்தலையை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. ஸோ பாருங்கள், எனக்கு பாருங்கள் அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கு, நல்லா ரெட்டு கலராக இருக்குது. ஸோ தக்காளியை நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா நான் வந்து பட்டைக்கிராம்பு தூளை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஓகே, சேர்த்திட்டு நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பட்டைக்கிராம்பு தூள். பட்டைக்கிராம்பு தூள் இல்லாதவங்க ஒரு 4 பட்டை, 2 கிராம்பு, 4-5 ஏலக்காவை வச்சு இஞ்சி பூண்டோடையே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 kg சிக்கனை வந்துட்டு நான் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ இதில் வந்துட்டு தண்ணி விடும், சரிங்களா? ஸோ இதை நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்டு சால்ட்டு, காரம் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு இதுலேயே நீங்கள் வந்துட்டு மூடி வைங்க. ஸோ இதுலேயே தண்ணி விடும். ஸோ அதுலேயே அது ஹாஃப் வெந்துடும். ஃபுல்லாக வேகவும் வைக்கக்கூடாது. அப்புறம் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 கிளாஸ் அரிசி 1 கிலோ, என்னோடய கிளாஸுக்கு 5 கிளாஸ் அரிசி 10 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடது நல்லா பழைய அரிசிங்கிறனால நான் ஃபுல் அமௌண்ட் 1க்கு 2 நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சீரக சம்பா பிரியாணி அரிசியை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதும் நல்லா கொதி வரணும். ஓகே, அப்போ தான் அரிசியை ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நான் மூடி வைக்கிறேன். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஒரு பரட்டிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த லெமனை வந்துட்டு ஹாஃப் லெமன், ஓகேங்களா? ஏன்னா தக்காளி புளிப்பாக இருக்குது அப்படின்னாக்கா ஹாஃப் லெமனை வந்துட்டு ஆட் பண்ணணும். நான் வந்து ஹாஃப் லெமனை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஸோ ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அவ்வளோதான், நிறையாவும் கிளறக்கூடாது. ஏன்னா சிக்கன் அப்படிங்கிறதுனால எல்லாம் பீஸ் ஆயிரும். ஸோ ஹாஃப் தம் ஆனோடனே நான் வந்துட்டு கீயை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். சும்மா கொஞ்சமாக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தம்முக்கு விடுறேன். கீழே ஒரு தோசை தவாவை வச்சுட்டு நான் இந்த மாதிரி மேலே மூடி கொஞ்சம் மேலேயும் வெயிட் வைங்க. ஸோ இந்த மாதிரி தம் ஆகும். ஓகே, நிறையா கிளறக்கூடாது, சூப்பராக தம் ஆயிரும்.
ஸோ இதான் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ பிரியாணிக்கு இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.